ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வினிகோ வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சமிஷன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோயின் அவளோட பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு வரா. அந்த வீட்டுல அவ சின்ன வயசுல அவ அம்மா கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வர அந்த வீட்டையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா மாதிரியே பாட் மேக்கிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அவளோட அம்மா கூட சேர்ந்து சின்ன வயசுல அதையுமே பண்ணிருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஹீரோயினும் ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயினே கண்ணால முழுங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கதவை சாத்திடுறா. அந்த கதவை தள்ளிட்டு ஹீரோ எப்படியோ உள்ள வந்துடுறான். ஹீரோயின் அவன் கிட்ட எதுக்கு நீங்க வந்தேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் எனக்கு என்ன சொந்தமோ அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட கூப்பிடுறான். அவன் அசிஸ்டண்டும் ஏதோ ஒரு ஃபைல கொடுக்குறான். ஹீரோ ஹீரோயின்ட்ட அதை கொடுத்துட்டு இது ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட அக்ரிமெண்ட் படி இந்த வீடு, அந்த பாட்டு, லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு நான் எவ்வளவு மணி கொடுக்கணுமோ அதை சொல்லு, நான் அதை கொடுத்துடுறேன். ஆனா இந்த பாட்டெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பிக்காலி பையா கேக்குறதான் கேக்குறான், லம்பா கேட்பான்னு பார்த்தா ஒரு பாட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்னால அந்த பாட்டை மட்டும் கொடுக்க முடியாது, அது என்னோட தாத்தாவோடதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த அக்ரிமெண்ட் படி உன்னோட அம்மாக்கு என்னெல்லாம் சொந்தமோ அது எனக்கும் சொந்தங்கிறான். ஹீரோ அவகிட்ட அவங்களோட பொண்ணு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும் போது ஹீரோனோட மைண்ட் வைஸ் மாப்பு வச்சுட்டு போயிட்டு ஆப்புன்ற மாதிரியே முழிச்சிட்டு ஹீரோவை தள்ளி விடுறா. ஹீரோயின் அவன் கிட்ட ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுன்னு சொல்றா. ஹீரோ அவளை பார்த்து நீ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க, பேசாம ஒரு வருஷத்துக்கு என்னோட வேலைக்காரியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். நீ மட்டும் என்னோட வேலைக்காரியா ஒரு வருஷத்துக்கு இருந்தீன்னா உனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே உன் கையிலேயே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ அப்படி பண்ணலன்னா எல்லார் முன்னாடியுமே எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல உன்னோட அம்மாவை எல்லார் முன்னாடியுமே கேவலப்படுத்துவேன், அவ ஒரு கேவலமானவன்னு சொல்லுவேன், உன்னோட அம்மாவோட ஆத்மாக்கு சாந்தியே கிடைக்காதுன்றான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அவன் கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வச்சுட்டு அங்கிருந்து போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயி அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டுட்டு என்னையே நீ அடிச்சிட்டீல, இனி ஊதுரேண்டி உனக்கு சங்குன்ற மாதிரியே மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை வண்டியா திட்டிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் உலகத்திலேயே பார்த்தது இல்லைன்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட நீ எனக்காண்டி ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்றான். ஹீரோனும் சரி போய்த்துல 1 year தானே நான் உனக்காண்டி ஒர்க் பண்றேன், ஆனா அதுக்காண்டி அக்ரிமெண்ட் நீ போட்டு தரணும்ன்றா. ஹீரோ அவகிட்ட அதெல்லாம் நாளைக்கு கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள உன்னை ஒரு வருஷம் இல்லடி ஒரு நாள்லயே எப்படி துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓட வைக்கிறேன் பாருன்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ எல்லா சர்வன்ஸுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். அதுல ஹீரோயினும் நின்றுட்டு இருக்கா. ஹீரோ எல்லார்கிட்டயுமே இனி எல்லாரோட ஒர்க்கையுமே இவ மட்டுமே பாத்துக்குவா, நீங்க போங்கன்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட எல்லா ஒர்க்குமே பக்காவா பாரு, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பேரு ஜீஜின். அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின்காண்டி சாக்லேட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் ஹீரோட பெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ பரவாயில்லையே சொக்கா பக்கறியே ஒர்க்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து பண்ணிருக்கேன், இது ஒரு ஒர்க் மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது ஹீரோ இப்ப தெரியுண்டியோ உனக்கு அப்படின்ற மாதிரியே ஏதோ வில்லத்தனமா திங்க் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஹீரோ அவனோட பார் ஷூட்டை ரிமூவ் பண்றான். ஹீரோயின் அடே கரணி பண்ணி அப்படி ஓரமா போய் ரிமூவ் பண்ணி தொலையேண்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னோட ட்ரெஸ் எடுத்து தான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் அதை எடுத்து அவன் மூஞ்சிலே விட்டேறா. ஹீரோ அவளை பார்த்து உனக்கு இவ்வளவு திமிரான்னு சொல்லி கத்துறான். அகே 2 பேருக்குமே முட்டிக்குது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோச்சிட்டு போகும்போது ஹீரோ அவளோட கைய பிடிச்சி இழுத்துட்டு இன்னைக்கு நீ என் கூட தான் தூங்கணும்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுங்கிறா. ஹீரோ அவகிட்ட நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வேகமா அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு பாட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ கூப்பிட்ட உடனே இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளோட பில்லோவை எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கீழே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பெட்ல தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தண்ணி வேணும்னு சொல்லி ஹீரோயினை எட்டி உதஞ்சிடறான். ஹீரோயின் பேய் மாதிரி எவன்டா அவன் நடுராத்திரியில என்னை எட்டி உதைச்சவன் அப்படின்ற மாதிரியே தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. ஹீரோயின் தண்ணி எடுக்க போறா. அங்க பார்த்தா ஹாட் வாட்டர் இருக்கும். அதை பேசாம எடுத்துட்டு வந்துடுறா. ஹீரோ கிட்ட எந்திரி பண்ணி தண்ணி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை வாங்கி லபக்குன்னு குடிச்சிடுறான். சூடு தாங்காம அவ மேலேயே துப்பிடுறான். ஹீரோனை பிடிச்சி பெட்ல போட்டுட்டு என்னையே கொலை பண்ண பாக்குறியாடி கிராதகி அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் கிட்ட அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட நாளைக்கு மார்னிங் எனக்கு மீட்டிங் இருக்கு, நீ தான் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே செஞ்சு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற பேர்ல என்னமோ செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறா. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது. செம்ம கான்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ போன பிறகு ஹீரோனுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோ ஒட்டி நின்னு பார்த்துட்டு இருக்கான். அதனாலேயே அவ அந்த காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஹீரோ இல்லாத டைம் ஹீரோயின் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருது. ஹீரோ அவளோட போனை புடுங்கிட்டு, மேடம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கீங்களோ, போங்க போய் தேவையில்லாத ஆணிலாம் புடுங்குங்க அப்படின்ற மாதிரியே விண்டோ ஸ்கிரீன் எல்லாத்தையுமே மாத்த சொல்றான். ஹீரோ நம்ம கிட்ட நான் விழுந்துட்டா என்ன பண்றேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நீ விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த பில்டிங் பத்திரம், ஏன்னா இந்த பில்டிங் ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ அகைன் 1 இயர் இங்கே தாண்டியோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போறான். ஹீரோயின் இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. ஜீஜின் எதுக்காண்டி ஹீரோயின் காலை கட் பண்ணிருப்பா, ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அகைன் அவளுக்கு கால் பண்றான். இங்க ஹீரோயின் அந்த விண்டோ ஸ்கிரீன் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கா. ஹீரோனும் அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஜீஜின் ஹீரோயின்ட்ட உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் இப்ப வீட்டுல இல்ல, ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்பப்பா டங்கு வர கலண்டுருச்சுப்பா அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வரும்போது ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு மீட்டிங்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட இதுக்காடா என்ன நடுராத்திரில எழுப்பி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அலப்பற பண்ண அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ என்னோட வேலைக்காரின்னு சொல்லி அடிக்கடி மறந்து போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் இவனை எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நிக்கிறா. ஹீரோயின் அவளோட ரூம்ல அவளோட அம்மாவோட போட்டோவை வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வந்து அதை பார்த்துடுறான். அந்த போட்டோவுமே புடிங்கி பாக்குறான். ஹீரோ அவகிட்ட ஒழுங்கா இதை தூக்கி போட்டு என் கண்ணு முன்னாடி இந்த போட்டோவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இது என்னோட அம்மாவோட போட்டோ, என்னாலலாம் தூக்கி போட முடியாதுங்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட உன்னோட அம்மா தான் என்னோட அம்மாவை கொன்னவங்க, உன்னோட அம்மா போட்டோவையே எனக்கு பார்க்க சுத்தமா பிடிக்கல, இனிமே பட்டு என் கண்ணு முன்னாடியே அதை காட்டாதன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போன பிறகு ஹீரோயின் அடி கரடி மண்டி அவன் மண்ணிலே இடி விழான்னு சொல்லி அவனை திட்டி தீர்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட அம்மா கூட சின்ன வயசுல விளையாடினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அவளோட அம்மாவோட போட்டோ கிட்ட இப்போ ஒரு ராட்சசன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிடுறா. உன்னை கூட என்னால இந்த வீட்டுல மிஸ் பண்ண முடியல, என்னை ஏமா தனியா விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே தூங்கி போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்து அவ தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் அவனோட பெட்ல தூங்க வைக்கிறான். ஹீரோ அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் பொத்தி விடுறான். அதுக்கப்புறம் அவ பக்கத்துலயே படுத்திருக்கான். ஹீரோயின் அவன் மேல கை தூக்கி போடுறதுன்னா காலை தூக்கி போடுறதுன்னா லாஸ்ட்ல அவனை இடிச்சு தள்ளியே விட்டுறா. ஹீரோ எந்திரிச்சு பெட்ல படுக்க சொன்னா பெட் பூரா படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவகிட்ட எம்மா தாயே நீ முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி விட்டுறான். ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஓஹோ அம்மனிக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவகிட்ட உன்ன மாதிரி ஒரு மொக்க ஃபிகர் மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றான். ஹீரோயின் போடா போடா பொசக்கெட்டவனே அப்படின்ற மாதிரியே திட்டி விட்டுறா. ரெண்டு பேருக்குமே வாய் தகராறு ஆயிடுது. ஹீரோ அவளோட முடிய புடிச்சு அவளை செம்மையா கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா என்னோட அம்மா ஒண்ணும் உன்னோட அம்மாவோட டிசைனை திருடல, அவங்க தான் வித்தாங்க, என்னோட அம்மா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான். ஹீரோ லூசு மாதிரி ஒளராதான்னு சொல்லி கத்துறான். ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா ஹீரோனோட அம்மா தான் அந்த டிசைனுக்காண்டி அவனோட அம்மாவை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் கொட்டுற ஹேர் ஃபால்ல இவன் கொத்தோட புடிங்கிருவான் போலயே அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருப்பா போல. நெக்ஸ்ட் டே ஹீரோ யாருக்கோ கால் பண்றான். ஹீரோயின் சொல்லிருப்பா என்னோட அம்மா மணி கொடுத்துதான் அந்த டிசைனை வாங்கினாங்கன்னு சொல்லும் போது அந்த டிரான்சாக்சன் பத்தி ஹீரோ அந்த டீடைல்ஸை கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வரும்போது ஹீரோ அவளை கூப்பிட்டுட்டு நேத்து நீ தான் என் மேல கைய போட்ட காலை போட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கடுப்பாயி இங்க பாரு உன் மேல எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லன்றா, நான் இப்ப ஷாப்பிங் போறேன், என்னோட கடமையை நான் செய்யணும்னு சொல்லிட்டு போறா. ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டே நடந்து வராங்க. இங்க ஹீரோயினும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு மேலேயே ஹீரோயின் மோதிடுறா. அவளோட பேக் எல்லாமே கீழே விழுந்துருது. ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கும் போது அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட உன் கண்ணு என்ன வாடகைக்கு விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்ப கூட அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட டிஷ்யூ எடுத்து அந்த பொண்ணுக்கு தொடச்சு விட போகும்போது அந்த பொண்ணு நீயும் உன்னோட சீப்பான டிஷ்யூன்னு சொல்லி ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டு போறா. ஹீரோயினும் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு குப்பை கொட்டுறதுக்காண்டி வெளியில வரா. அங்க பார்த்தா ஜீஜி நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் அவன் கிட்ட எப்படி நான் இங்க இருக்கத கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் நான் உன்னோட பழைய வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீஜின் அவகிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் அவனோட காதுல என்னமோ சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் மோதினா அந்த பொண்ணு கூட
வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோக்கு ரூட்டா விட்டுட்டு இருக்கா. அவ ஹீரோ கிட்ட நான் உனக்காண்டி ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. இந்த கிஃப்ட் கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நான் ஹீரோ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல, பார்த்தோமா பழகினமா அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து என்னத்தையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். ஜிஜின் ஹீரோயின் கிட்ட நீங்க இருக்கிறது சேஃபே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்னோட அம்மா பத்தி யாராச்சும் தப்பா பேசினா அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுங்கிறா. நான் என்னோட வீட்டு மானம் மரியாதை எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும், எல்லாத்தையுமே மறுபடியுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிஜினும் அவகிட்ட சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா உடனடியா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு ஹெல்ப் ஞாபகம் வருது. அதையுமே அவங்க கிட்ட கேக்குறா. இங்க ஹீரோ செம்ம கடுப்புல உட்காந்துருக்கான். அங்க ஹீரோயின் வரும்போது அவளை கூப்பிட்டுட்டு அது யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீ இப்பவே பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ சொல்றது எல்லாத்தையுமே ஓயாமல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறா. அதுக்கு ஹீரோவுல பிடிச்சு நான் தான் உன்னோட பாஸ், நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்கணும்னு சொல்லி செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அதை சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை இழுத்துட்டு போய் பெட்ல தள்ளி விட்டுட்டு நான் லாஸ்டா உன்னை வார்ன் பண்றேன்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் அந்த பெட்ல இருந்து எந்திரிக்க போகும்போது ஹீரோ அகைன் அவளை பிடிச்சி தள்ளுறேன்ற பேர்ல அவன் மேலேயே விழுந்துடுறான். ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்ன கரண்ட் மிஷின்ல மாட்டின மாதிரியோ ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. ஹீரோயினை வேற கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சுட்டு இது எல்லாமே உனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுறா. அந்த சீஜன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காண்டி என் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீஜின் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படியாச்சும் பக்காவா யூஸ் பண்ணி ஹீரோ அந்த ஆர்ட் டிசைனை ஆட்டே போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆத்தாடி இவ்வளவு பெரிய வில்லத்தனம் படிச்சவனாடா நீ. அந்த பொண்ணு ஹீரோட வீட்டுக்குள்ள நீ எப்படி போக முடியும், ஒண்ணு பண்ணு, ஹீரோயின் ரெண்டு பேருமே சண்டை போட வச்சுட்டு அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஜேஜினும் ஹீரோவை எப்படி கோவப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்காண்டி டீ எடுத்துட்டு வரா. அவன் கிட்ட வேற குழஞ்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இவெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ அவகிட்ட என்ன கேட்கணுமோ டைரக்டா கேளுன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்கூல்ல லீவ் லெட்டர் குடுக்கற மாதிரியே ஒரு லெட்டரை குடுக்குறா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரியே மண்டையாட்டுறான். ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சு பட்டுன்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. ஹீரோ அவகிட்ட வேலைக்காரங்களுக்கு எல்லாம் லீவு கொடுக்க முடியாது, உன்னோட லவ்வரை தானே பார்க்க போறான்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்காண்டி தான் நான் 3 வருஷமா போராடி ஒரு பாட்டை ரெடி பண்ணிருக்கேன், நீ கூட ஒரு டிசைனர் தானே, உனக்கு இது புரியும் தானேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட எது அந்த ரூம்ல அந்த பாட்டை பத்தியா பேசுற, அதை வச்சு ஒரு ஆறுதல் பரிசு கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோன் கொண்டு வந்த டீய அந்த பாட்டுக்குள்ள ஊத்துறா. ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அந்த கான்ல அந்த பாட்டை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஜீஜின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் கிட்ட அந்த பாட்டை கொடுத்துட்டு இது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த காம்படிஷன்ல இதை எனக்காண்டி சப்மிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தூரமா கார்ல உட்காந்து இவங்க ரெண்டு பேருமே பேசுறதா பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிளம்புறப்போ ஜீஜின் அவளோட கைய பிடிச்சு அவகிட்ட ஒரு ரிங்க கொடுத்துட்டு அந்த பைத்தியக்காரன் கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லி டயலாக்கா விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒளிஞ்சு அவளோட ரூம்ல போய் பெட்ல படுக்கலான்னு போறா. பார்த்தா ஹீரோ அந்த பெட்ல தான் படுத்திருக்கான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்த உடனே அல்ல விட்டுருது, செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட செம்மையா கத்திட்டு இருக்கா, இந்த ரூமை விட்டு வெளியில போன்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ இங்க இருக்க பிளேஸ் எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொல்லும் போது ஹீரோயின் கோச்சிட்டு போக பாக்குறா. ஹீரோ அவளை பிடிச்சு அவகிட்ட அந்த ஜீஜன் கொடுத்த ரிங்கை தேடி எடுத்து அந்த ரிங்கையுமே தூக்கி போட்டுறான். ஹீரோயின் கிட்ட உனக்கு நான் இதை விட ஒரு டைமண்ட் ரிங்காவே வாங்கி தரேன்னு சொல்றான். ஹீரோயின் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ உனக்கு எனக்கும் நாளைக்கு மேரேஜ்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் என்னால பண்ணிக்க முடியாதுங்கிறான். ஹீரோ அவகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் தாத்தாவோட பாட்டு அந்த வீடு எதையுமே நான் உன்கிட்ட திருப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோனோட கைய பிடிச்சு வலுக்கட்டாயமா அவளுக்கு ரிங்க போட்டு விடுறான். இப்ப ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது. ஹீரோ அவகிட்ட இந்த ரிங்க நீ எப்பவுமே கழட்டக்கூடாதுன்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேருமே முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. ஹீரோக்கு செம காண்டாயிடுது. அவளை பிடிச்சு நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேப்பட்டுதான் உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட உனக்கு என்ன அடையணும்னு தோணுது இல்ல, இந்த நீ நினைச்சபடியே பண்ணுன்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றா. ஹீரோ அதை தடுக்கிறான். ஹீரோயின் விடாம அவனை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோக்கு செம காண்டாயிடுது. அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிட்டே ஹீரோ கூட
ஃபர்ஸ்ட் டே சண்டை போட்டது, அவன் இவளை திட்டினது, ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் ரிங் போட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இன்னைக்குதான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சு, நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத ஜீஜன் தூரமா நின்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வண்டியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே புலம்பிட்டு இருக்கா. அங்க வந்து யாரோ டோரை நாக் பண்ணும்போது ஹீரோயின் தள்ளாடிட்டே போய் ஓபன் பண்றா. அது வேற யாரும் இல்ல, அந்த ஜீஜன் தான் அங்க வந்திருப்பான். ஹீரோயின் செம போதையில என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. ஜீஜன் சுத்தி முத்தி பார்த்துட்டு வீட்டுல யாரும் இல்லையா, குறிப்பா ஹீரோ இல்லையான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் அவன் இங்க இல்லன்னு சொல்லி மண்டே ஆட்டுறா. ஜீஜன் இதான் டைம்னு சொல்லி ஹீரோட ரூமை தேடி போறான். அவனோட அந்த ஆர்ட் டிசைனை ஆட்டிய போறதுக்காண்டி ஜீஜன் எல்லா ரூமையும் தேடிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவளை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான். அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அவனோட கையில ஒரு பென் டிரைவ் மாதிரி வச்சிருக்கான். அதை ஆட்டிய போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இங்க ஹீரோ கிட்ட அவனோட டிரைவர் வீடு வந்துடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோவும் வேற வழி இல்லாம இறங்கி அந்த வீட்டுக்குள்ள வரான். ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் போதையில மட்டையாயி போய் கிடக்குறா. ஹீரோவும் அவளை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான். ஹீரோயினும் போதையில எந்திரிச்சு என்னமோ உளறிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு என்னதான் வேணும், என்னை விட்டு போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் போதையில கூட இதுல தெளிவா இருக்காயா அப்படின்ற மாதிரியே நினைப்பான். அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டே போய் பெட்ல தூங்க வைக்கிறான். ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவளுக்காண்டி விதவிதமா குக் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் இவ சாப்பிட்றத ஒட்டி நின்னு பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் நம்ம பயலுக தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரியே ஒளிஞ்சிருக்கான். அவன் ஒளிஞ்சிருக்கத ஹீரோயினுமே நோட் பண்ணிடுறா. பட் நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணை மீட் பண்ண வரான். அந்த பொண்ணு பேரு லூவை. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்பவே கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உனக்குலாம் ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, உன்னை நான் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன்னு சொல்றான். அந்த பொண்ணு கோவமா அது யாருன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட அவனோட கார்டை தூக்கி போட்டுட்டு இதுல நீ பல வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்றான். அந்த பொண்ணு 32 பல்லையும் காட்டாத குறையா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட இதுதானே உனக்கு வேணும், இதுக்காண்டி தானே என் பின்னாடி லோன்னு அலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். போகும்போது திரும்பி அவகிட்ட எனக்காண்டி நீ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோயின் யார்கிட்டயோ கால் பேசிட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து அவகிட்ட நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள கூப்பிடுறான். அந்த பொண்ணு உள்ள வந்த அடுத்த செகண்ட் ஹீரோனை பிடிச்சி டாம் டூம்னு சொல்லி கத்தி ஒரு கொலாடி சண்டையே போட்டுட்டு இருக்கா. எப்படி ஏன் ஆள நீ ஆட்டிய போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோனை வேற அடிக்க போறான். ஹீரோ அவளை தடுத்துட்டு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படின்ற மாதிரியே நினைப்பான். அந்த பொண்ணு ஹீரோனோட அம்மா எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் என் ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் அப்படின்ற மாதிரியே செம்மையா கடுப்பாயிடுறா. அந்த பொண்ணு கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒண்ணு வைக்கிறா. ஹீரோ இதுக்கு மேல இருந்தா நம்ம டங்குவார் தான் கலண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அவ என்னையே அடிச்சுட்டா, அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ நான் சொன்னதை மட்டும் தானே உன்னை பண்ண சொன்னேன், நீ எதுக்கு ஓவர் சீன் போட்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறான். ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல ஒரு பிரெக்னன்சி கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுல அவ பிரெக்னன்டா இருக்குன்னு சொல்லி காமிக்குது. இங்க ஹீரோ வேற வெளியில வான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வெளியில வரா. ஹீரோ அவளை பிடிச்சி எதுக்காண்டி என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் காலை எட்டி மிதிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வரா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு தூக்கி கீழே போட்டிருப்பா. ஹீரோயின் கிட்ட இன்னையில இருந்து இது என்னோட ரூம், இந்த ரூமை விட்டு நீ காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட நானும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் அவனோட வைஃப், நீ முதல்ல வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கட்ட ஆரம்பிச்சிடுறா. கரெக்டா ஹீரோவும் அந்த ரூமுக்குள்ள வரான். ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் அவன் கிட்ட இது எல்லாமே உன்னோட ஐடியா தானே, என்னோட பாட் எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட அது எல்லாத்தையுமே குப்பையில தூக்கி போட்டோம்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை பிடிச்சு அது எல்லாமே என்னோட ட்ரீம்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஒரு குப்பை தான்றான். ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு அந்த பாட் எல்லாமே ரொம்பவே உசுறு, இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் அந்த பொண்ணு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ பண்ண ஹெல்ப் எல்லாமே போதும், இதோட இதை முடிச்சுக்கலான்றான். ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போனை நோண்டிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கே தெரியுது அவனோட டிசைனை யாரோ ஆட்டே போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது யாரா இருக்கும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இங்க ஹீரோனை பார்த்தா மொல்ல தலைக்கு வலிக்க போகுது அப்படின்ற அளவுக்கே தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. ஹீரோ கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட உங்களோட டிசைனை ஆட்டே போட்டவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஹீரோனோட அம்மாவும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க
பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் சரியான ஃப்ராடு. அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி கூட அவன் யார்ட்டையுமே காமிச்சதுல அவன் பேரு கூட ஜீஜின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஜீஜின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஹீரோட பென்ட்ரைவ்ல இருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதை எப்படி யாருக்கு ஃப்ராட் பண்ணி விக்கலாம்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோ கிட்ட நீங்க கேட்ட மாதிரியே உங்க அம்மா பத்தின சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் அதை வைங்க, நான் 15 மினிட்ஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்றான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா வயிற்றுல இருக்க குழந்தைய என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா புலம்பிட்டு இருக்கா. இங்க அந்த பொண்ணு ஹீரோயினை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அவளுக்கு அவளே எனக்கு ஹீரோவும் வேணும் அவனோட மணியும் வேணும், அதனால ஹீரோயினை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லும் போது கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வரா. ஹீரோயின் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு இவங்க தனியா போறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. ஜீஜின் ஒரு பார்ல உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில தள்ளாடிட்டே போகும்போது ஹீரோ அங்க வந்து அவனை தடுக்கிறான். இங்க ஹீரோயின் சோகமா நடக்கிறா நடந்துகிட்டே இருக்கா. ஒரு பேபி ஷாப்புக்கு முன்னாடி வந்து நின்னு அப்படியே பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் நான் பிறக்கிறப்பவே என்னோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு, என்னோட அம்மா என்ன தனியா தான் வளர்த்தாங்க, அதே மாதிரி என்னாலையும் உன்னை வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒட்டி நின்னு பார்த்துட்டு இவன் அந்த பேபி போட்டோவையே வெறிக்க பார்த்துட்டு தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஜீஜின் ஹீரோ கிட்ட இப்ப எதுக்கு நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் ரொம்ப பிஸி, நிக்க கூட டைம் இல்லைன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட என்னோட அம்மா இறந்தப்போ அந்த பில்டிங்ல நீயும் அங்கதான் இருந்தியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜீஜின் உன்னோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு அங்க போறேன்னு சொல்றான். ஜீஜின் அவன் கிட்ட நான் போறேன்னு சொல்லி கிளம்பும் போது ஹீரோ அவன் கிட்ட ஒரு வீடியோவை காமிக்கிறான். அந்த வீடியோல ஹீரோட அம்மா டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கையில வச்சுட்டு ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜீஜின் அவங்கள தடுத்து அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்க ஜீஜின் கூட போராடிட்டு இருக்காங்க. ஜீஜின் அவங்கள தள்ளி விட்டுறான். அவங்களும் கீழே போய் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஜீஜின் வந்து அந்த டிசைன்ஸை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜீஜின் அந்த டிசைனை தான் ஹீரோனோட அம்மா கிட்ட வித்திருப்பான். அதை ஹீரோனோட அம்மாவும் தெரியாம வாங்கியிருப்பாங்க. ஜீஜின் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இந்த வீடியோவை தான் நான் டிலீட் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட பேக்கப் காப்பின்னு ஒன்னு இருந்ததை மறந்துட்டிய, மண்டேல அந்த கொண்டைய மறந்துட்டிய பாஸே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட அவன் பண்ணது எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறான். உன்கிட்ட இருந்த அந்த டிசைனை வாங்கினவங்களையே நீ மாட்டி விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜிஜின் பயப்படுவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணிட்டு ஆமா நான் தான் உன்னோட அம்மாவை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ என்னன்னா ஒரு அப்பாவியான பொண்ணை பிடிச்சி இவ்வளவு நாளா டார்ச்சர் பண்ணிருக்கிய, நீ எவ்வளவு பெரிய ஸ்டூபிட்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம வெறி ஆகுது. அவன் ஹீரோவை பார்த்து என்ன அடிக்க போறியா, அடி பாப்போம் அப்படின்றான். ஜீஜின் அவன் கிட்ட போலீஸே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது ஹீரோ இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஜீஜின் பேசின எல்லாத்தையுமே ஹீரோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அதை காமிக்கும் போது அவனுக்கு செம்மையா அள்ளுட்டுருது. இங்க ஹீரோயின் இன்னுமே புலம்பி முடிக்கல. உன்னோட அப்பா உன் கூட இல்லாட்டியும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அந்த பொண்ணு ஹீரோயின் கூட சண்டை போறதுக்காண்டி வரா. அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பைக்கு அவளை இடிக்கிற மாதிரியே வரும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி போறா. அந்த பைக்கு ஹீரோயின் மேல மோதிட்டு போயிடுது. ஹீரோயினும் போய் மயங்கி விழுந்துடுறா. அந்த பொண்ணு ஹீரோயினை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜீஜினை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோக்கு அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அறக்க பறக்க ஓடி வரான். அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஹீரோனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்கேயே கத்தி அழ ஆரம்பிச்சிடுறான். எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி செம்மையா அழுதுட்டு இருக்கான். ஹீரோ நான் எது ஆசைப்பட்டாலும் அது என்னை விட்டு போயிடுதுன்னு சொல்லி புலம்பி அழுதுட்டு இருக்கான். அந்த பொண்ணு நீ ஹீரோனை லவ் பண்றியா என்னன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட ஃபர்ஸ்ட் நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன், ஆனா எப்படி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் பெட்ல படுத்திருக்கா. ஹீரோ அவ பக்கத்திலேயே அவ கைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது அவளை பார்த்து நம்ம குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குதுன்றான். ஹீரோயின் அவனை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கு இப்ப நீங்க வந்த, என்ன பண்ண டார்ச்சர் எதுவும் உனக்கு பத்தலையான்னு சொல்லி கேக்குறா. டிவோர்ஸ் பேப்பர்ல கூட நான் சைன் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து நான் பேசுறத கொஞ்சம் கேளுன்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட எனக்கு இப்போதான் எல்லா உண்மையுமே புரிஞ்சுது, இது எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேக்குறான். இப்ப ஹீரோயின் சரியானதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோ அவளோட கையில ரிங்க போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறா. ஹீரோ அவகிட்ட என்னை விட்டு எப்பவுமே எங்கேயுமே போகாதன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.